வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெக் பீஸ் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 4 ஃப்ரெண்ட்ஸு எதர்ச்சியாக ஒன்று சேர்றாங்க டாஸ்மார்க்கில். அங்கே அவங்கள்ட்ட இருக்க 2000 நோட்டு கள்ள நோட்டுன்னு வர ஒரு இஷ்யூனால ஒரு கொலை சம்பவத்திலுமே அவங்களோட பேருமே அடிபடுது. இதுக்கப்புறம் 4 பேரோட லைஃப் என்னாச்சு அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையாக அமைச்சிருந்தாங்க. படத்தில் சொல்கிற மாதிரி பெருசாக எதுவுமே கிடையாது. படத்தை அது பாட்டு போயிட்டே இருக்கு. நம்மளும் அப்படியே வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸு, ஒரு காமெடி இந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு, இது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது. படத்தில் லெக் பீஸ்ன்னு பேர் வச்சதுக்காக நடுவில் 2 வார்த்தை வந்து லெக் பீஸ்ன்னு வந்துட்டு பயன்படுத்திருக்காங்க, தவிர டைட்டிலுக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த 2000 கள்ள நோட்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், இவங்க மாற்ற விஷயம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறது. நம்ம ஸ்ரீநாத்துக்கு வந்துட்டு இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர், அவருக்கான மெயின் ரோல் கொடுத்துருக்காங்க. கூட இருக்கிற 3 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அங்கே வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் கடைசி கிளைமேக்ஸ் வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே வந்துட்டு சுத்தமாக பொருந்தவே இல்லை. எந்த இடத்துலையுமே எமோஷனாகவும் ஒர்க் அவுட் ஆகல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப பிலோ ஆவரேஜான படமாக இருந்தது. நீங்கள் இந்த லெக் பீஸ் திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத டபுளோட கமெண்ட் செக்ஷன் தட்டி விட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் இப்படி ஒரு லெக் பீஸை பார்த்ததே கிடையாது. நன்றி, வணக்கம்.